வெள்ளி விழா காணும் சிங்கார சென்னை பில்டர்ஸ் அசோசியேஷன் சார்பில் பல்லாவரத்தில் நடைபெற்ற சிங்கார சென்னை ஸ்மார்ட்ஸ் லிவிங் எக்ஸ்போ 2025 நடைபெற்ற நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். வணக்கம். சிங்கார சென்னை பில்டர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட். என் பேர் ஹனீஃபா. எங்களோட அசோசியேஷன் 2000ல ஸ்டார்ட் பண்ணது. இதோட முழு முன்னோடி முயற்சியா மிகப்பெரிய ஜாம்பவான்களா இருந்த ஒரு 4 பேரோட முயற்சியில இது முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஏறத்தாழ ஒரு 150 மெம்பர்கள் அதுல சேர்ந்து சிறப்பான முறையில நாங்க செயலாற்றி வருகிறோம். திரு ஏஎல் ஆறுமுகம் எங்க நிறுவன தலைவராக இருந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி தங்கவேல் அவர்களும், மாம்பலம் சந்திரசேகர் பிரபலமாக அழைக்கப்படும் திரு சந்திரசேகர் அவர்களும், சலீம் பில்டர் சலீம் அவர்களால சேர்ந்து இது ஆரம்பிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இருந்த பில்டர்ஸ்க்கு இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் முன்னெடுத்து பெருவாரியாக அவர்களுக்கு தேவையான அனைத்து வித நன்மையான காரியங்களை செய்து கொடுத்து கொண்டு வந்திருந்தோம். அரசுக்கும் பில்டர்ஸ்க்கும் ஒரு பாலமா அமைஞ்சு பில்டர் கம்யூனிட்டிக்கு சர்வீஸ் பண்ணோம். இன்னும் சர்வீஸ் பண்ணிட்டு வரோம். இப்ப என்னோட தலைமையில 25வது வெள்ளி விழா கொண்டாடும் பாக்கி எங்களுக்கு கிடைச்சது. இந்த 25வது வெள்ளி விழாவின் துவக்கமாக ஸ்மார்ட் லிவிங் எக்ஸ்போ 2025 பல்லாவரம் ராமவிடியோ கன்வென்ஷன் சென்டர்ல சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறோம். நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல முன்னணி நிறுவனங்கள் பங்கு பெற்றார்கள். மனை முதல் கட்டிடங்கள் வரை, வில்லாக்கள் முதல் அனைத்தும், அதாவது லோ பட்ஜெட்ல இருந்து ஹையர் பட்ஜெட் வரைக்கும் அனைத்தும் விற்கப்பட்டன. நிறைய பேர் அந்த நிகழ்வில் பிளாட்ஸ் மற்றும் பிளாட்ஸை புக் பண்ணாங்க. அவர்களுக்கு எங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிறுவனங்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப சிறப்பான நிகழ்வு. இந்த அமைப்பிலே செயலாளராக இந்த வருடம் செயல்பட்டது மிகுந்த மன மகிழ்ச்சியை அளிக்கிறது. வணக்கம், ஐம் ராஜகோபால். நான் சிங்கார சென்னையோட பொருளாளராக இருக்கேன். நான் தொடர்ந்து 25 ஆண்டுகளாக இந்த சங்கத்தின் மெம்பராக இருக்கிறேன். சின்ன சின்ன கட்டடங்கள் செய்து கொண்டிருந்த காலங்கள் போய் இவ்வளவு வளர்ந்து எம்எஸ்பி செய்கிற காலங்கள் வரை நன்றாக செய்து கொண்டிருக்கிறோம். மற்றும் இந்த எக்ஸ்போ நடத்துவதற்கு எங்கள் தலைவர் திரு ஹனீஃபா சார் அவர்களின் முயற்சியும் மற்றும் அனைத்து உறுப்பினர் உணர்ச்சியும் மிக சிறப்பாக இருந்தது. இது ஒவ்வொரு ஆண்டும் தொடரும் என்று நாங்கள் விரும்புகிறோம். வணக்கம், என் பெயர் பி.வி. ராஜன். இந்த சங்கம் 2000 ஆரம்பிக்கும் போது ஃபவுண்டர் மெம்பராக நான், இப்ராஹிம், சந்திரசேகர் ஃபவுண்டேஷன், சந்திரசேகர், கோபிநாதன், ஏஎல் ஆறுமுகம் மற்ற 7 பேர் சேர்ந்து இந்த சங்கத்தை ஆரம்பித்தோம். இன்று 25வது ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடுகிறோம்.
இது 25 ஆண்டுகளாக சிறப்பாக நடத்திய அனிபா அவர்கள் தன் சொந்த முயற்சியால் தனி ஒருவனாக இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தியிருக்கிறார். அவருக்கு நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எல்ஐசி ஹவுசிங் பைனான்ஸ் லிமிடெட் அவர்கள் டைட்டில் ஸ்பான்சரா கலந்துக்கிட்டாங்க. அது எங்களுக்கு எங்க சங்கத்துக்கும் ஒரு கௌரவம், அவங்களுக்கும் ஒரு வியாபார ரீதியாக ஒரு பெரிய வெற்றிகரமான எக்ஸ்போவா இது அமைஞ்சது. வணக்கம், நான் வரதராஜன், எல்ஐசி ஹவுசிங் பைனான்ஸ் லிமிடெடின் தெற்கு பிராந்தியத்தின் ரீஜனல் மேனேஜராக பணிபுரிகிறேன். எல்ஐசி ஹவுசிங் பைனான்ஸ் லிமிடெட் நமது நாட்டிலே வீட்டு வசதி கடன் வழங்குவதில் ஒரு முன்னோடி நிறுவனமாக திகழ்கிறது. இந்த நிறுவனத்தின் தெற்கு பிராந்தியம் தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரி உள்ளடக்கிய பகுதிகளுக்கு மிக அதிக அளவிலே வீட்டு வசதி கடன்களை வழங்கி வருகிறது. வீட்டு வசதி கடன்களை இந்நிறுவனம் வேலை பார்ப்பவர்கள், சுயமாக தொழில் புரிபவர்கள், வணிகத்தில் இருப்பவர்கள் மற்றும் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கும் வழங்கி வருகிறது. இது மட்டுமின்றி எல்ஐசி ஹெச்எஃப்எல் வணிகம் செய்பவருக்கு மார்ட்கேஜ் லோன்ஸ் எனப்படும் பல்வேறு தரப்பட்ட கடன்களையும் வழங்கி வருகிறது. மேலும் பில்டர்ஸ் எனும் சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் எடுத்து செய்பவர்களுக்கு நமது நிறுவனம் ப்ராஜெக்ட் ஃபைனான்ஸ் ஆகவும் கடன் கொடுத்து ப்ராஜெக்ட்ஸை உருவாக்குவதில் ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது. எல்ஐசி ஹெச்எஃப்எல் இந்த சிங்கார சென்னை எக்ஸ்போ 2025 உடன் சேர்ந்து பங்களிப்பதில் எல்ஐசி ஹெச்எஃப்எல் நிறுவனம் பெருமை அடைகிறது. இந்த எக்ஸ்போல கிட்டத்தட்ட 160 பில்டர்ஸ் அவர்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் பத்தி ஸ்டால்ஸ் வச்சிருக்காங்க. சென்னை பில்டர்ஸ் அசோசியேஷனோட முக்கியமான இந்த 25th ஆனிவர்சரிக்கு நாங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ எங்களோட ஸ்டால் பார்த்தீங்கன்னா மேன் அண்ட் சாயில் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ இதில் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் இன்டீரியர் கன்சல்டேஷன் ப்ளஸ் டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸிக்யூஷன் எல்லாத்துக்குமான ஸ்டால் தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். நிறைய மக்கள் சந்திச்சு அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி கிளையண்ட் லீட் எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ் டு சிங்கார் சென்னை பில்டர்ஸ் அசோசியேஷன். சென்னையில் இருக்கும் மற்ற பில்டர்ஸ் அசோசியேஷன்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொடுத்தார்கள். தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் ஆபீஸ் பேரர்ஸ் உறுப்பினர் அனைவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் குறிப்பாக கலந்து கொண்ட அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரூபி மனோகர் அவர்கள், திரு கருணாநிதி அவர்கள் மற்றும் அவர்கள் துணைக்கு வந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது பீஷ்மா என்கிற திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் கலந்து கொண்டார். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். இதன் மூலமாக இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் தாங்கள் வாங்குகிற இல்லத்தை தேர்வு செய்து வாங்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். இதன் மூலம் பொதுமக்கள் பயன்படுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் வீடு கட்டும் தொழில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கட்டுமானத்துறை தான் அது மாநிலமாக இருந்தாலும் சரி, அகில இந்தியாக இருந்தாலும் சரி, 70 விழுக்காடு ஜிடிபி செலவு செய்யக்கூடிய இடத்திலே கட்டுமானத்துறை இருக்கிறது. இந்த கட்டுமானத்துறைக்காக சட்டமன்றத்திலே குரல் எழுப்பக்கூடியவர்தான் எங்களுடைய நாங்குநேரி தொகுதி எம்எல்ஏ திரு ரூபி மனோகரன் அவர்கள். அவர் மூலமாக, அவர் சட்டமன்றத்திலே எழுப்பிய குரல் மூலமாக இந்த அரசாங்கத்திடமிருந்து சில தேவையான சலுகைகள் எங்களுக்கு கிடைத்தது என்பதை விட வீடு வாங்குபவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது.
குறிப்பாக அவருடைய அந்த குரல் மூலமாக மிக அரிய வாய்ப்பாக ஒரு வீடு கட்டுகிறவர்கள் எதற்கும் எங்கும் செல்லாமல் கம்ப்யூட்டர் முன்னால் இருந்து பட்டனை தட்டி 5 நிமிடத்தில் ஒப்புதல் பெறக்கூடிய ஒரு அழகான ஒரு வசதியை இந்தியாவிலே வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு தமிழகத்திலே பெற்றுக் கொடுத்த பெருமை எங்களுடைய கட்டுநர் குரலாக சட்டமன்றத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிற ரூபி மனோகரன் அவர்களை சாரும் மேற்கொண்டு அவர் இந்த கட்டுமானத் துறையை பற்றி உங்களுக்கு விளக்குவார். நன்றி. ஒரு காலகட்டத்தில் சங்கங்கள்ல அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்காது. இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் மிக சிறப்பான சங்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கு. அதுக்கு முழுக்க காரணம் எங்களுடைய பிதாமகன் அவர் சொல்லுவார், எங்களுடைய ஜிஸ்மா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட 84 வயசுலேயும் இன்னைக்கு தமிழகம் முழுக்க எந்த பகுதிகள் எந்த ஒரு கட்டுமான சங்கம் என்ற கூட்டங்களில் அவர் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தான் எங்களுடைய வழிகாட்டி. அந்த வகையில் இன்னைக்கு மிக சிறப்பாக மட்டுமில்லாமல் இன்றைக்கு அரசு கூட எங்களுக்கு இன்னைக்கு பலவிதமாக எங்களுடைய துறைகளுக்கு நல்ல பல திட்டங்களை செஞ்சு நல்ல இது வந்திருக்குது. கட்டுமானத்துறை ஒரு எழுச்சி பெற்றிருக்கு. சங்கங்கள் இருக்கிறவர்கள் இன்னைக்கு இருக்கிற அமைச்சர் திரு முத்துசாமியாக இருந்தாலும் சரி, சேகர் பாபு அவர்களாக இருந்தாலும் நாங்கள் சங்கத்தின் மூலமாக எந்த ஒரு கோரிக்கை வைத்தாலும் சிறப்பாக எங்களுக்கு அதை செய்து கொடுத்துட்டு இருக்கிறார்கள். அந்த வகையிலே தமிழக முதல்வர் அவர்களை நான் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன். எங்களுடைய இந்த துறை என்பது, அதாவது கட்டுமானத்துறை என்பது கடந்த 4-5 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெற்றிருப்பதாக அனைத்து கட்டுநர்களும் நாங்கள் உணர்கிறோம். இந்த அரசு நிச்சயமாக தொடர வேண்டும். எங்களுடைய துறைக்கு மிகவும் உதவியாக இருக்கிறார்கள். கட்டுமானத்துறை தான் உண்மையிலே என்னன்னா இந்த நமக்கு விவசாயத்துக்கு அதிகமான ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறது கட்டுமானத்துறை. இன்னைக்கு அரசுக்கு பலவிதமான இது அரசுக்கு அதிகமான வரி கட்டுவதாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, சமூக சேவைகள் செய்வதாக இருந்தாலும் நாங்கள் தான் கட்டுமானத்துறை சார்ந்த நண்பர்கள் முதன்மையாக இருக்கிறோம். அதற்கு எங்களை அரசு உதவியாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல, எங்கள் அனைவரையும் ஒரே நேரத்தில் இங்கே நாங்கள் கூடி வருகிறோம். இங்கே போட்டிருக்க ஸ்டால்ஸ் கூட LICHFL சிறப்பான ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. அவர்களையும் இந்த நேரத்தில் பாராட்டுகிறோம். அந்த வகையில் இங்கே வருகை வந்திருக்கிற அனைவரையும் பாராட்டி எங்களுக்கு உதவியாக இருக்கின்ற அனைத்து எங்களுக்கு யாருன்னா எங்களுக்கு முதலாளிங்க யாருன்னு சொன்னா வாங்குறவங்க தான். எங்களுடைய அவங்களுக்கு நல்ல ஒரு இடத்தை தேர்வதற்கான SAS பில்டர்ஸ் டாப் பிராண்டட் எல்லாருமே இங்க ஸ்டால் போட்டிருக்காங்க. பொதுமக்கள் கலந்து கொண்டு அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். கட்டுமானத்துடைய காலத்தினுடைய ஒவ்வொரு காலத்திலும் நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால பார்க்கும்போது நம்முடைய பொருளாதாரம் நம்ம எல்லாம் எவ்வளவு சம்பளம் வாங்குறோம், அரசு எவ்வளவு சம்பளம் வாங்குறோம் எல்லாம் தெரியும். அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி விலைவாய்ப்பு என்பது தவிர்க்க முடியாது. அது நம்ம தமிழக மாநிலத்தில் மட்டும் கிடையாது, எல்லா நாட்டிலும் உலகளவிய இது ஒரு வளர்ச்சின்னு ஒண்ணு வரும்போது நமக்கு வரி என்பது நமக்கு கொடுத்தாதான் நமக்கு அடுத்த வளர்ச்சி வரும். வரி இல்லைன்னா என்ன எப்படி வளர்ச்சி வரும்? அந்த துறையை எப்படி நம்ம மெருமைப்படுத்தப்படும்? இன்னைக்கு மத்திய அரசு நமக்கு கொடுத்தா நம்ம ஏன் கடனுக்கு போறோம்? ஏன் நம்ம கடன் வாங்கணும்? கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்க நாட்டிலேயே அதிகமா வருமானத்தை கொடுக்குற மாநிலங்கள் 2வது மாநிலம் 3வது மாநிலம் தமிழ்நாடு இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வர வேண்டிய வருமானங்கள் வரணும். மத்திய அரசு நமக்கு கொடுக்கணும். வருமானத்துக்கு 10 வருஷமா வஞ்சிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 4 ஆண்டுகளமா வஞ்சிச்சு